தேவன் உங்களோடு பேசுவாராக. ஆசீர்வாதத்திற்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான தடை. தலைப்பின ஆசீர்வாதத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்டான தடை. உங்களை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும். கண்கள், ஈச்சை, ஜீவனத்தின் பெருமை, கோபம், தாபம் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னை தகுதியாக்க என்னை பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட இடைவிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்கள்லாம் ஜெயமாக முடியும். அல்லேலூயா. நேற்று இங்கே யூத் மீட்டிங் முடிச்சுட்டு 9:25 முடித்தேன். எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு போகும்போது 9:30 கிட்டத்தட்ட 10 கிட்ட ஆக போகுது. ஒரு பிரதர் 9 மணிக்கு வரண்டார். அவர் தாருன்னா எனக்கு தெரில என்னன்னு தாருன்னு. அப்போ என்ன பிரதர், இல்லை ஜோம் பண்ண தார் வாங்கிக்கிறேன் என்ன தாருன்னு தெரில. அப்புறம் பண்ண தாருன்னு ஒரு காரு போன காரு நிற்கிது கருப்பா நல்லா. ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். போன 6 மாதத்துக்கு முன்னாடி பார்ட்னர் அவரே கார் வாங்கினா, அதுக்கும் ஜோம் பண்ணேன். அப்புறம் அவங்க பையன் சொல்லியிருந்தானா, அப்பா பார்ட்னரும் தார் அந்த ஜீப் மாடல் அது மகேந்திராவில், இது ரெண்டுமே அரசியல்வாதிகளுக்கு காரு, வியாபாரத்துக்குன்னு ஒரு காரு அதை வாங்கினோம், பிஸ்னஸ் அதுக்கு என்னப்பா காரு சொன்ன 3வது 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். என்ன காரு, வியாபாரத்துக்கு என்ன காரு, என்ன காரு, நீங்கள் ஆடி காரு வாங்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் இந்த பரிபூர்ணமான கிருபை, பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியாததுக்கு என்ன காரணம்? ஒரு சிலர் வளருகிறார்கள், செழிக்கிறார்கள், கிருபை அனுபவிக்கிறார்கள். ஒரு சிலருக்கு இன்னும் பஞ்சம், பட்டினி, தரித்திரம், ஏதோ ஒரு சாப மூட்டையோடு அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தில் 27-28 ஈசாக்கு தன் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பனினாலே, பூமியின் கொழுமையினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வானத்தின் பனி பரலோகத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமியின் கொழுமை இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். சபை 2த்தில் நிறைவாக இருக்க வேண்டும், தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆனால் வானத்தின் பணி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. இன்னும் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் நெருக்கடித்தினாலும் சபைகள் மாறி போனது காரணம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில வாழ்க்கையிலே அந்த பூரணத்தை பெறாதபடி, அந்த மகிமை அடையாதபடி போனதுக்கு பல காரணம். அவர்கள் தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாய் நிர்வகிக்காமல் இருப்பது. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர்கள் கொடுத்த அந்த தேவனுடைய அந்த ஈவை சரியாக நிர்வகிக்காதபடினால தான் பல இன்னல்களுக்கு காரணம். ஆமென். பரிசுத்த வேதத்திலே மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கிற போது அங்கே ஒரு மனிதன் தூரதேசத்துக்கு புறப்பட்டு போனான். அவர் தூரதேசத்துக்கு புறப்பட்டு போகிற போது 3 பேரை அழைத்து 3 பேருக்கு தேவையான சில ஆசீர்வாதங்களை தருகிறான். ஒருவனை அழைத்து 5 தாலந்தும், இன்னொருவனை அழைத்து 2 தாலந்தும், ஒருவனை அழைத்து 1 தாலந்து. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கும், ஆண்டவர் பாரபட்சம் பார்ப்பாரோ? ஆண்டவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் அந்த நன்மை, ஏன் அந்த ஆசீர்வாதம், ஏன் அந்த கிருபை பூரணமாக இல்லை? அவருக்கு உனக்கு எவ்வளோ கொடுத்தா நீ கிருபையிலே வாழ்வாய், எவ்வளோ கொடுத்தா நீ பக்தியில் இருப்பாய், எவ்வளோ கொடுத்தா விசுவாசம் இருப்பாய் அவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு அத்தனை கார்கள் இருக்குது, ஜேசிபிக்கு டிப்பர் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவன் வந்து ஜெபம் பண்ணி போங்க பாஸ்டர், 3 கோடியில் ஒரு வீடு கட்ட போகிற, ஸ்விம்மிங் பூல் மொட்டை மாடியில் வைக்க போகிறாராம். ஆமென். அவன் படிப்பறிவில்லை, சாதாரண 8th or 10th தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன? ஏன் ஆண்டவர் இன்னும் பஞ்சத்தை அனுமதிக்கிறார்? தெரியும், உனக்கு அதுக்கு மேலே கொடுத்தா உன்னால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் என்னதான் கொடுத்தாலும் ஆலயத்து போகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறார்கள். நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே ஏன்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலாம், எனக்கு வேலை பாஸ்டர் என்றோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த புகழ்ச்சி செலுத்தாதபடினால்தான் அவர் அளந்து ஆசீர்வதிக்கிறார். 2 போதும், 5 போதும், ஒருவனுக்கு 1, அதுக்கு மேலே கொடுத்தா அவனால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அந்த 1 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணனா,
ஆண்டவரை குறித்து ஒரு தப்பான எண்ணம், நிறைய பேருக்கு தப்பான எண்ணம், தகப்பனை குறித்து தப்பான எண்ணம், ஆண்டவரை குறித்து தப்பான எண்ணம், சபையை குறித்து தப்பான எண்ணம், ஊழியக்காரனுடைய தப்பான எண்ணம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாய் புரிதல். அவன் எப்படி புரிந்தான்? நீ விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவான கடினமானால், அதனாலே என் தாளந்துகளை நான் புதைத்து வைத்தேன். நிறைய பேர் கிருபையெல்லாம் ரொம்பலாம் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் கொடுத்த கிருபைக்கு ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமென். நீ கிருபையை சரியாய் தக்க வைத்துக் கொள்ள என்றால் உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாள் தூர தேசத்திலிருந்து அந்த தலைவன் வருகிறார். 5 தாளந்து வாங்கினவன் மகிழ்ச்சியோடு ஓடி, ஐயா என்னை தான் தெரிகிறதா, நான் தான் அவன், என் கையில் 5 தாளந்து கொடுத்திரே, அதை உழைத்து சம்பாதித்து இதை 10ஆக மாற்றிவிட்டேன், இருந்தாலும் நீ கொடுத்த தாளந்து கொடுக்கும் போது அதை வாங்கினவன் அங்கே அந்த எஜமான் சொல்கிறார், நல்லது, குட், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் பேரிலே நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமென். அவன் எப்படி தன்னை வெளிக்காட்டுகிறான்? உண்மை உள்ளவனாகவும் உத்தமம் உள்ளவனாகவும் அவன் தன்னை வெளிக்காட்டுகிறான். எஜமான் சொல்லுகிறார், உன்னை 10 பட்டணத்துக்கு உன்னை அதிபதியாக மாற்றுவேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். 2வது ஒருவன் வருகிறார், 4 தாளந்தை காண்பித்து, நான் தான் ஐயா அந்த 2 தாளந்தை வாங்கினவன், அதை உழைத்து சம்பாதித்து 2ஐ 4ஆக மாற்றிவிட்டேன், உம்முடைய தாளந்தை வாங்கி கொள்ளும் என்று அவன் கையிலே கொடுக்கும்போது அதை அவர் என்ன பண்ணுகிறாராம், நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் பேரிலே அதிகாரியாக வைப்பேன். ரட்சிப்பு எல்லாருக்கும் பொது, இந்த வேதம் எல்லாருக்கும் பொது, இயேசு எல்லாருக்கும் பொது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நீ நானும் பெறாமல் அடையாமல் போனதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் பாரபட்சம் பார்ப்பாரோ, முகசுதி பார்ப்பாரோ? ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அங்கே 1 தாளந்து வாங்கினவன் வந்தான், வந்து எஜமானை பார்த்து, ஐயா நான் தான் அவன், உம்மிடத்திலே வாங்கின 1 தாளந்தை வாங்கி கொள்ளும், நீர் விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமாகிய கடினமான ஆள் என்று அறிவேன். அல்லேலூயா. குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏன் பிரச்சனை, ஏன் சமாதானம் இல்லை? சரியாய் புரிந்து கொள்ளாத நிலை, சரியாய் அறிந்து கொள்ளாத நிலை, ஆண்டவரை பற்றி சரியாய் புரிந்து கொள்ளாத நிலை. அவர் நீ ஜெபித்தால் தான் உன்னை நேசிப்பார், ஜெபிக்காவிட்டால் நேசிக்க மாட்டார். வேதத்தை படித்தால் தான் நேசிப்பார், படிக்காவிட்டால் நேசிக்க மாட்டார். இந்த நிலையெல்லாம் இல்லை. நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே இயேசு உன்னை நேசித்தார். உட்கார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனி. பரிசுத்த ஆவியானவர் நீ யார் என்பதை தெரியும், நீ என்ன செய்கிறாய் என்பதை தெரியும், உனக்கு என்ன கொடுத்தால் தாங்குவாய் என்பது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ அந்த எஜமான் 1 தாளந்து வாங்கினை பார்த்து சொல்கிறார், பொல்லாதவனும் சோம்பல் உள்ளவன். நிறைய பேர் பொல்லாதவர்களாக இருப்ப, குணங்கள் நல்ல குணங்களாக இருப்பதில்லை, சுபாவம் நல்ல சுபாவமாக இருப்பதில்லை. அதனாலே அவன் கையிலே இருப்பதை பிடுங்கி 10 உள்ளவன் கையிலே கொடுக்க வேண்டிய நிலைமையாக, உன் கையிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை பிடுங்கி விட்டார், கிருபைகளை பிடுங்கி விட்டார், திறமைகளை பிடுங்கி விட்டார் என்பதை நீ உணர்கிறாயா? நீ இருக்க வேண்டிய இடத்தை இன்னொருத்தந்து உட்காருவான். நீ பொல்லாதவனும் சோம்பல் உள்ளவன். நிறைய பேர் சோம்பல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதத்தை படிக்க சோம்பல், சபைக்கு வர சோம்பல், ஜெபிக்க சோம்பல். நீ பொல்லாத குணம் உனக்குள்ள வருகிற சோம்பல். நீ ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் நீ திருந்த முடியாது, பைபிளை படிக்கவில்லை என்றால் திருந்த முடியாது, ஜெபிக்கவில்லை என்றால் நீ திருந்த முடியாது. சத்துருவினால் வாதிக்கப்படுவதையும் வஞ்சிக்கப்படுவதுமாக உன் நிலையாக இருக்கும். உன் நிலை பரிதாப நிலையாக இருக்கும். உன் நிலை ஐயோ பரிதாபம் என்று சொல்லக்கூடிய நிலையாய் மாறும். ஏனென்றால் நீ ஆண்டவருடைய சிட்சையை நீ வெறுத்தபடினாலே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். இதை கொஞ்சம் சோம்பலை பற்றி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை ஒருவர், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒரு எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை ஒரு படிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். சோம்பல் தூங்கிவிட பண்ணும்,
அசதியானவன் பட்டினியா இருப்பான். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பட்டினி, வறுமை, தரித்திரம் காரணம் என்ன? சோம்பல். சோம்பல். ஜெபம் பண்ணுவதற்கு சோம்பல், வேதம் படிப்பதற்கு சோம்பல், சத்திய வார்த்தை கேட்பதற்கு சோம்பல். சோம்பலாக இருக்கிறவன் பட்டினியாக இருப்பான், அசதியாக இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ விடுதலை அடைய வேண்டுமா? நீ ரட்சிப்பை பெற வேண்டுமா? நீங்கள் உங்களை மனம் திரும்ப செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும்போது, சோம்பல் கையினால் வேலை செய்கிறவன் வேலை செய்வான், சோம்பலாக செய்வான். மதிய சாப்பாடு 2:30 மணிக்கு 3 மணிக்கு கொடுப்பான், காலை சாப்பாடு 10 மணி 11 மணிக்கு கொடுப்பான், ராத்திரி சாப்பாடு 11 மணிக்கு. சோம்பல். ஹல்லேலூயா. சோம்பல் அது பட்டினியாக மாற்றும், தூங்கி விட பண்ணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 7 மணி நேரம் தூங்கணும்னா இவன் 17 மணி நேரம் தூங்க வரும். எத்தனை மணி தூக்கம் வரும்? 17. சோம்பல் அது தூங்கி விட பண்ணும். ஆண்டவருக்கு சோம்பேறியை பிடிக்க தெரியுமா? அவனுக்கு சோம்பேறி பட்டினியாக கிடப்பான். 10 பைசா அவனுக்கு பேராது, 10 நிமிஷம் கையில் இருக்காது. எல்லாம் இரவல் தான், எல்லாம் இரவல் தான், கையில் ஓசி தான். அதை தான் பேர் சொல்லுது. அவனை பார்த்து சொல்ல பொல்லாதவனும் சோம்பல் உள்ளவனுமானவன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடுத்தது நாம் சரி செய்ய வேண்டிய பல காரியங்கள் உண்டு. முதல் நம்மை சரி செய்ய வேண்டியது சோம்பேறித்தனத்தை வெளியே வரணும். சுறுசுறுப்புள்ள கை, கவனி, சுறுசுறுப்புள்ள கை என்ன பண்ணுமா? ஆளுகை செய்யும். நீ சுறுசுறுப்பாக இருந்து ஆளுகை செய்யும். அதுக்கு நீதிமொழிகள் 6 சொல்றார், எருமிடத்திலே போய் அது வழிகளை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அது கோடை காலத்து ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. அதுக்கு அதிகாரம் இல்லை, தலைவனும் இல்லை, பிரபும் இல்லை. அது எனக்கு தனக்கு என்னவென்பதை கற்றுக்கொள்ளுகிறது. ஒரு சிலருக்கு 1000 சோம்பேறிக்கு 1000 பேர் அட்வைஸ் பண்ணாலும் அவன் சோம்பேறிட்டு போவான். 1000 அட்வைஸ் பண்ணட்டுமே, 1,00,000 பேர் வரட்டுமே, இந்த உலகத்தில் ஒரு பெரிய கவுன்சிலர் வந்து ஆலோசனை சொல்லட்டுமே, சோம்பேறி தன் பார்வைக்கு எப்படி போனான்? ஞானவனாக இருப்பான். தன் பார்வைக்கு ஞானம் 1000 பேர். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு நீ வெளியே வரும்போது தான் கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இதுதான் எபேசியர் 5:14 தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை என்ன பண்ணுவாராம்? பிரகாசிப்பார். நீ பிரகாசிக்கிறனா நீ இன்னும் சோம்பேறியாய் தூங்கி கொண்டிருக்கிற ஆவிக்குரிய குளிர்ந்த நிலை, மெத்த நிலை இருக்கிறபடினாலே ஆமே, அது சாத்தானுடைய கூடாரமாக உன் வாழ்க்கை மாறிப்போகிறது. பிரசங்கி 10:18 வாசிக்கும் போது, மிகுந்த சோம்பலினால் மேற்கூரை மச்சுப்பாவு அது பழுதாய் போகுமா. ஒரு வீடை கட்டிட்டான், மேல்கூரை போடலை, பொம்பளா வச்சுட்டான், அது சரியாக பூசலை. இதே நாளைக்கு பூசிக்கிறேன், இந்த அடுத்த நாள் பூசிக்கிறேன். இது வெயில் பட பட மழை பெய்ய பெய்ய அந்த மேற்கூரை பழுதாய் போகும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த சோம்பலினால் மேற்கூரையாக ஜெப வாழ்க்கை, மழை வராதபடி, வெயில் வராதபடி, ஆபத்து வராதபடி இந்த ரூஃப் எப்படி பாதுகாக்கிறதோ, ஜெபம் என்ற கூரையை நீ சோம்பலினால் சரியாய் கட்டாவிட்டால், விசுவாசம் என்ற மேற்கூரை சரியாய் கட்டாவிட்டால், இன்னைக்கு இன்னும் பஞ்சமும் பட்டினியும் உன் வாழ்க்கையை விட்டு நீங்காது. சொல்கிறல்ல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? அவெல்லாம் வசதியாக இருக்கான், அவெல்லாம் வீடு கட்டிட்டான், அவெல்லாம் நல்லா இருக்கான். நீ சோம்பேறியாக இருக்கிற. சோம்பேறி அறுப்பில் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. சோம்பேறியுடைய வயல்வெளியாய் கடந்து போனேன், அது காஞ்சோறு மூடினது, முட்காடாக இருந்தது. நீதிமொழி 24 சொல்லப்படுகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் வறுமையும் பஞ்சமும் பட்டினியுமா இருந்தால், தேவ சமூகத்திலே பாவியாக என் மேலே கிருபையாய் இருவாண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, நீ கேட்பாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சோம்பேறிதனம் என்ன பண்ணும்? அங்கே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீ படிக்கும் பொழுது அங்கே 13ஆம் வசனம் சொல்லுது, சோம்பேறி சோம்பல் வீடு வீடாய் போய் உட்கார செய்யும். படிங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் படிங்க. அது என்ன பண்ணுது? வீடு வீடாய் திரிவார்கள். அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு விட, அந்த வீட்டில் ஒரு 6 அவர், ஓ இந்த வீட்டில் ஒரு 6 அவர், அங்கே கொடுக்குற டீ,
அங்கே கொடுக்குற முறுக்கு, அங்கே கொடுக்குற பிஸ்கெட்டு, இதெல்லாம் தின்னு தின்னு அந்த கதையெல்லாம் ஓட்டுவான். சோம்பேறி வீடு வீடாய் என்ன பண்ணுவான்? பழகுவார்கள். சோம்பல் உள்ளவனாய் மாத்திரமல்ல, நம்ம அவங்க சொம்மானா அழப்புவாங்க. நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், இதை வடை சுடுவேன், அது சொயின்னு சுடுவேன், அப்படி சத்தலாது சுடுவேன், அழப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நீதிபதி 14ஆம் அதிகாரம் 23 சொல்லுது, சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம். பிரயாசப்பட்டு 2 தீமோத்தேயு 2:5 சொல்லுது, 6 சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்திப்பாங்க. பிரயாசப்பட வேண்டும். அங்கே நீதிபதிகள் 14:23 பிரயாசப்படுகிறவன் சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ எடுத்தியா பைபிளில் வறுமை மாத்திரம் தரும். நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன். 1 தீமோத்தேயு 1:5-6 சொல்லுது, அவர்கள் சொல்லுகிறது ஒன்று, சாதிக்கிறது ஒன்று. நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்மா, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. சொல்லுகிறது ஒன்று, சாதிக்கிறது ஒன்று. அவர்கள் நியாயப்பிரமாண போதகராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோம்பல் உள்ளவராக இருக்கியா? ஒன்றும் இல்லை, உட்காந்து உன்னை தாழ்த்தி, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் பாவத்தை மன்னி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோம்பல் தூங்கிவிட ஆண்டவர் வருவேன். இன்னும் மச்சு அங்கே மேற்கூரை அது பாழாயிருக்கா? எல்லா ஆண்டவரே, மிகுந்த சோம்பலினால் மேற்கூரை என்னமா பழுதாய் போகும். ஆவிக்குரிய வாழ்க்கை பழுதாய் போகும். உன் கிருபைகள் பழுதாய் போகும். உன் வர்றங்கள் பழுதாய் போகும். தேவனுக்கு கொடுத்த நிலையெல்லாம் சோம்பேறி தனத்தினாலே. இந்த காலையில் எழும்பி கர்த்தரை தேடுகிறவர்கள், தன் வேலையை நேரப்பட செய்கிறவர்கள், அவர்கள் இரவினால் ஆசிரிக்கப்படுகிறார்கள். வானத்தின் பணினாலே, பூமியின் கொழுமையினாலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமில்லை, அடுத்தது நாம் பராமரிக்க வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கை பராமரிக்கணும். ஒரு ஆசை சிலர்கள் அந்த செடி வளர்க்கணும், தோட்டம் வளர்க்கணும். எங்கே இருக்கிற செடியெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுவான். ஆனால் அது வளராது. செடி வளராது, கனி வராது, காய்க்காது, பூக்காது. ஏனால் அந்த செடி வளர்க்க வேண்டும், செடி அங்கே கனி கொடுக்க வேண்டும், ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு சில வேலையெல்லாம் செய்யணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை படிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் அதை படிக்கும் போது என்ன சொல்ற ஆண்டவர் பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 1ஆம் வசனம் படிங்க. மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இப்போ என்ன பண்ணோம் தெரியுமா? ஆண்டவரே வேலி அடிப்போம். சில வேலியை தாண்டிய வெள்ளாடாக இருக்கும். கர்த்தர் ஒரு வேலி போட்டு வச்சிருப்பார், ஒரு கட்டுப்பாடை வச்சிருப்பார், ஒரு ஒழுக்கத்தை வச்சிருப்பார். நீ வேலியை தாண்டினாலே போத உனக்கு ஆபத்து இருக்கிறது. சபை என்ற வேலி, ஜெபம் என்ற வேலி, கிருபை என்ற வேலி, பரிசுத்தம் என்ற வேலி, இதை நீ தாண்டின அங்கே வெளியே மாடு, ஆடு, மிருகங்கள், மனுஷர்கள் ரெடியாக இருக்கான். ஆமென். இங்கே நிறைய பேர் வேலியை உடைச்சிக்கிட்டு வெளியே வருவான். அதை வேலி அடைத்து அது கற்களை பொறுக்கி. இன்னும் நிறைய பேர் கடினமான மனிதனாக இருப்பான். உணர்வே இருக்காது, தெய்வ பயமே இருக்காது, கடினமான இதயம். ஒரு விவசாயம் பண்ணுறவன் முதல்ல செய்வான், அந்த அந்த இடத்த வேலி அடைப்பான், உள்ளே உழுவான், உழுது அதுங்கிற முள்ளுகளையும் கல்லுகளையும் பொறுக்கி அந்த நிலம் மென்மையாக இருப்பதற்கு முயற்சிப்பான். ஆமே. நீங்கள் நிறைய பேர் இதயம் கடினமாக இருக்கிற, இரக்கம் இல்லாமல், பக்தி இல்லாமல், அன்பு இல்லாமல், பாசம் இல்லாமல், தாழ்மை இல்லாமல் கடினப்பட்டது இருப்பதினால்தான் தேவனுடைய கிருபைகளை பார்க்க முடியவில்லை. ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் அவர்கள் சாபத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறி போகிறார்கள். தேவ மக்களே, நீங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? சோம்பலை விட்டு வெளியே வர வேண்டும், பொல்லாத குணத்திற்கு வெளியே வர வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டும்? வேலி அடைக்க வேண்டும். உன் இதயத்தை எல்லா காவலோடு காப்பாயாக. எல்லா காவலோடு உன் இதயத்தில் உலகம், அசுத்தம், பாவங்கள் பிரவேசிக்காதபடி உன் இதயத்தை நீ காக்க வேண்டும். ஆமே. மகனே, உன் இதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள். கண்டதை உள்ள போகும்போது உன்னுடைய இதயம் கெட்டு, அங்கே சொல்கிறது, இனி கூட வசனம் சொல்ல பாருங்க, உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
அதிசயப்பட்டு பூராது. நொந்து போன இதயம், கரைந்து போன இதயம், கலங்கின இதயம், தத்தளித்த இதயம், தவிக்கிற இதயமாய் உன் இதயம் மாறிப்போன காரணம் என்ன? எல்லா காவலோடு இதயத்தை நீ காத்து கொள்ளலை. யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காயங்கள். இன்னைக்கு உன் இதயத்துக்கு ஒரு காவல் இல்லாதபடிதால் தான் உன் வாழ்க்கையில் வேதனையும் நிந்தையும் அவமானமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? அங்கே நான் உயர்கோள திராட்சை செடியை நாட்டினேன், அது ஆகாத காட்டு கனியாய் மாறி போனது, கசப்பு கனியாய் மாறி போனது. உங்கள் கனினாலே நீங்கள் அறியலாம். கனி சர்ச்சுக்கு வர நீ, சபைக்கு வர நீ, வசனத்தை கேட்கிற நீ, இயேசுவை தெய்வமாய் நம்புகிற நீ, உன் கனினாலே அறியலாம். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43 படிக்கிற பொழுது அங்கே உங்கள் கனி, மரம் நல்லதாக இருந்தால் கனி நல்லது, நீ கெட்ட மரமாக இருந்தால் உன் கனி கெட்டது. எப்படிப்பட்ட கனியாய் இருக்கிற, இறைவனுக்கு பயன்படுகிற கனியாய். உலகத்தை சொல்லாம ஒரு பழமொழி என்னவா? கனி உள்ள மரத்துக்கு தான் கல்லடியும் உண்டு, சொல்லடியும் உண்டு. ஆமே, நீ கனி நிறைந்தவனாக இருக்கியா? பிறர் மெச்சிக்கொள்ள கூட இருக்கியா? பிறர் பொறாமைப்படக்கூட இருக்கியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 26:13 வாசிக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதினாலே மிருக ஜீவன்களும் ஆடு மந்தையும் ஒட்டகமும் பெருத்தது. பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். உன்னை பார்த்து ஒருத்தரும் பொறாமை கொள்ளலையா? ஐயோ இப்படி இருக்கானே, அறிவா இருக்கானே, திறமையா இருக்கானே, வீடு வாசலை கட்டியிருக்கானே, படித்திருக்கானே, உன்னை பார்த்து யாரும் பொறாமை கொள்ளவில்லை என்றால் நீ யாராருக்கு எந்த பயனமற்றவனாக இருக்கிற? ஹல்லேலூயா. உன்னை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வைக்கிற நீ வேஸ்ட்டு. அதுதான் பொல்லாதவனும் சோம்பலும் பிரயோஜனமற்றவனு என்று அவனை குறித்து 3 கேட்டகரியிலே அவனை வேதம் பிரித்து எடுக்கிறது. தேவ மக்களே, நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரணம், உங்கள் கனிகளை அறிந்து கொள்ளுங்கள். என்னாலே என் கணவரோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என்னை சார்ந்தவர்களோ சந்தோஷப்படுகிறார்களா? என் தாய், என் தகப்பன் மகிழ்ச்சி அடைகிறார்களா? மூட பிள்ளையை பெற்றவன தகப்பனுக்கு சஞ்சலம், முட்டாள் பிள்ளையை பெற்றால் சஞ்சலம், கசப்பு. நீ யாராக இருக்கிற மக்களே? நீ தேவனை நம்புகிற வழிபடுகிற ஆளாக இருந்தால் நீ கனி நிறைந்தவனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மரம் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே இருக்கிறது. இதை எடுத்துக்கொள். 7ஆம் வசனத்தை படிங்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்திலே அங்கே ஒரு மரம் இருக்கிறது. என்ன மரம் அது? அத்தி மரமாக இருக்கு. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமாய் அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். இன்றைக்கு திரும்புவான், இன்றைக்கு மனம் திரும்புவான், இன்றைக்கு பாவத்தை மனம் திரும்புவான், இன்றைக்கு கர்த்தரை நேசிப்பா என்று அவர் 3 வருஷமாய். நீங்கள் டிசம்பர் 31ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி அந்த பக்கமே போக மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் யோகியமாக இருப்பேன், நான் உழைப்பேன், நான் சம்பாதிப்பேன், தாய் தகப்பனை மதிப்பேன், கணம் பண்ணுவேன். நீ 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி முடிவு பண்ணுற. ஆனால் இப்படி சொல்லியே 3 ஆண்டுகள் கடந்து போனது. கர்த்தருடைய கோபம் உன்மேல் இருக்கிறது, மறந்து போகாதே. தேவ மக்களே, தேவன் உன்மேல் கோபமாக இருக்கிற மறந்து போகாதே. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் அவன் சடுதிலே சகாயம் நாசமடைவான். கர்த்தர் உன்னை அன்பின் கயிறினாலே கட்டி அவனை இழுக்கும் போதே வந்துரு. இல்லைனா மூக்கில் கொரட்டை விட்டு இழுக்கிற மாதிரியா அவர் கொரட்டால இழுப்பாராம். ஆமே. அப்போ மூக்கு போகவும் தெரியாது, வாய் போகவும் தெரியாது, அங்கே என்ன போகும் தெரியாது. அவர் அன்பின் கயிறினாலே உன்னை கட்டி இழுக்கும் போதே நீ வந்துவிடு. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன படிக்கிறோம் இங்க? அந்த அத்தி மரம் அது என்ன நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கு. நிறைய பேர் வீட்டையும் சபையும் தேசத்திற்கும் பிரயோஜனமில்லவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், பிரயோஜனமில்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆமே. அப்போ கடவுள் அந்த தோட்டத்துக்கு எஜமான் சொல்லுகிறான், இதை வெட்டி போடு, நிலத்தை கெடுக்கிறது. அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை கொத்தி. நீங்கள் கொத்தும் போது தாங்க வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் சிட்சிப்பார். ஒருவனை எப்போ பூரணப்படுத்துவார்? எப்போ பரிசு? உனக்கு ஒரு சோதனை, உனக்கு இருக்கிற பாடு, உனக்கு இருக்கிற நஷ்டம், உனக்கு ஒரு இழப்பிலே உன்னை திருத்துவார், உன்னை சரி பண்ணுவார், உன்னை பக்தியாக மாற்றுவார். ஹல்லேலூயா.
தகப்பன் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? தகப்பன் உன்னை சிட்சிக்கும் எதுக்காக தெரியுமா? உன்னை சீர்படுத்தும்படியா. கேட்குறீங்க, ஏன் அந்த நஷ்டம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த வேதனை? இயேசுட்ட கேளு, ஆண்டவர் நான் எங்கே மனம் திரும்ப வேண்டும், எங்கே நான் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கே என் வாழ்க்கை மாற வேண்டும்? நீ என்றைக்கு மனம் திரும்புறையோ அன்றையே ரட்சணை நாள், அன்றே அனுக்கிரக நாள். அல்லேலூயா. நான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வில்லை, உனக்கு வாழ்வில்லை, ஆசீர்வாதம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்ந்த ஸ்தானத்துக்கு இல்லை. நீ இன்னும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் பாவம் உன்னை வஞ்சிக்கும். பாவம் அது மரணமாய் மாற்றும். ஆமீன் சொல்லுங்க. கொத்தும் போது நீ கடினமாக இருக்காத, இதயத்தை ஹார்டனாக இருக்காதே, இலகிய மனதாய், தாழ்ந்த மனதாய், ஒப்பு மன்னிக்கிறவனாய், தாழ்ந்து போகிற மனுஷனாய் எவ்வளோ எவ்வளோ கடினப்படுகிறாயோ நீ பிசாசை சுமக்கிறவனாய் மாறுகிறாய். அடுத்தது எரு போட்டு, நான் அதுக்கு எரு போடுவேன். பெட்ரலைஸ் இங்கிலீஷில், தமிழில் இன்னொரு வார்த்தை உரம். உரம் போட்டு, எரு போட்டு அதை நான் வளர்க்கச் செய்வேன். ஜபமாகிய உரம், உபவாசமாகிய உரம், வேத வாக்கியமாக உரம். ஆமென். நீ அதை போட போட செவிக்க உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அது வளர ஆரம்பிக்கிறது. எவ்வளோ எவ்வளோ நீ ஆவிக்குரிய கவனி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ வந்தையோ உன் கூடவே செழிப்பு வளரும். இன்னும் செய்வதெல்லாம் தோல்வி, போகிற விடலாம் அவமானம், போகிற விடலாம் வாசல் அடைக்கப்பட்டிருக்க நிந்தையாக இருக்கிற நீ இன்னைக்கு முழங்கால் பண்ணிட்டு தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 27:10 சொல்லுது, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும், ஒருவேளை தகப்பனும் தாயும் கைவிடுவார்கள், ஆசன சொல்லுது, கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். எப்போ தெரியுமா? உன்னை தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை விட்டால் யாரும் இல்லை, என்னை என்னை பரிசுத்தப்படுத்தும். நீ தாழ்த்தி உன் பாவத்தை அறிக்கிட்டு பாவியாக என் மேலே கிருபையாக அழுது புலம்பும் போது அவர் உன்னை கனி நிறைந்தவர்களாய் மாற்றுவார். எரு போட ஆரம்பிப்பார், கொத்த ஆரம்பிப்பார், வேலெடுக்க ஆரம்பிப்பார். ஆமே. ஆவிக்கிற வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போனது என்ன காரணம்? செழிப்பு இல்லாமல் போனது என்ன காரணம்? தேவனுடைய கட்டளையை கவனிப்பதில்லை, ஆலோசனை கவனிப்பதில்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையை அங்கே மெத்த நிலைமை வைப்பதினாலே அங்கே எபிரேயர் 2:4 சொல்கிறது, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால், தேவன் கொடுத்த ரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்போமானால் வருகிற தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், பரிபூர்ணத்தினால் நிரப்ப வேண்டும் என்றால், தேவன் சொல்லுகிறார், பொல்லாத சோம்பல் நிலையை விட்டு மனம் திரும்பு. ஆமென். சோம்பலா இருக்காத, வேதத்தை படிக்க, தேவனை நேசிக்க, அன்பு பாராட்ட சோம்பலா இருக்காத, உழைக்க சோம்பலா இருக்காத. ஒருத்தர் வேலை செய்ய மனதில்லை என்றால் அவன் சாப்பிடவும் கூடாது. 1:4 சொல்லுகிறார். உழைக்க மனசில் சாப்பிடாத இருந்து பார், அவதான் உழைக்கருடைய அருமை என்னவென்று தெரியும். ஒரு தட்டில் சோறு சும்மா அவர் யாரோருடைய உழைப்பு, யாரோருடைய ரத்த வேர்வை, அதுதான் ஒரு தட்டில் சோறு. நீ சும்மா சாப்பிட்டா இன்னொரு ரத்தத்தை நீ சாப்பிட்ற. ஆமே. அதைத்தான் வேறு சொல்லுகிறது, ஒருவன் சாப்பிட மனது இருந்தால் அவன் உழை என்றார். ஒருத்தர் வேலை செய்ய மனதில்லை என்றால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஆமே. அவ கொத்து கடினமான நிலையெல்லாம் மென்மையாக மாற்று. மனம் திரும்பாதே, மனம் திரும்பு. எரு போடா எடுத்து எரு போடு. கர்த்தர் உன்னை கனி நிறைந்தவனாய் மாற்றுவான். அல்லேலூயா. ஆமே. இன்னும் சொல்ல போனால் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு விதை படுகிற பாடு, தேவனுடைய வார்த்தை படுகிற பாடு. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு விதை வழி அருகே விதைக்கப்படுகிறது. நீ வசனத்தை கேட்குற, சத்தியத்தை கேட்குற, சர்ச்சுக்கு வர, தோத்திரம் பண்ணுற, பாட்டு பாடுற, கையாடுற, கை தட்டுற, எல்லாம் பண்ணுற, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை இல்லை, ஒரு வளர்ச்சி. ஏனென்றால் நீ வழியருகே விதைக்கப்பட்ட விதை. எல்லாரும் மிதிப்பார்கள். உனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, உனக்குன்னு ஒழுக்கம் கிடையாது. நல்லோரோ பல்லோரோ உன்னை மிதிப்பார்கள். ஆமென். அது மாத்திரம் இல்லை, அந்த விதைக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த விதைக்கு ரோட்லேயே 10 வருஷம் ரோட்லேயே இருப்பான். வீட்டில் தின்றது தான் வருவான். பார்த்துருக்கீங்களா? தின்றது தான் வீடு. ரோட்லேயே ஓட்டுவான். எப்படி ஓட்டுறான்? எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் பின்னாடி வீட்டில் இருக்கான். அந்த ஆளு கொரியர் வேலை செய்தான், நின்றுட்டான். என்ன வேலைக்கு போகலையா? அவன் சொன்னான், வடிவேல் காமெடி சொன்னான், வேலைக்கு போகும்போது எவ்வளோ கஷ்டம்னு நான் நம்ம அனுபவித்து பார்க்க போகிறேன். வேலை போக இருப்பது
அனுபவிக்க போகிறாராம். எத்தனை வருஷம்? 2 வருஷம் வேலைக்கு போகாம அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப கஷ்டம் சார் அது வேலைக்கு போகாமல் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வசனம் காதிலே உணராது. வசனம் அவர்கள் யார் அங்கே பறவை வந்து பொறுக்கி போடும் உணராதவர்கள். என்ன பிரசங்கத்தை கேட்டால், என்ன சிக்ஷை வந்தாலும், என்ன அடி விழுந்தாலும், என்ன அவமானப்பட்டாலும் உணராதவர்கள். ஆமே, உணர்ந்தியா? வசனத்தை கேட்டு அழுதிருக்கியா? பிரசங்கத்தை கேட்டு அழுதிருக்கியா? பிரசங்கம் கேட்டு புத்தி மாறி இருக்கா? நீ உணர்ந்தேன்னு அர்த்தம். ஆமென். நிறைய பேர் உணர்வற்றவர்களா சொல்கிறாங்கல்ல, ரத்தம் ஓடுதா சீ ஓடுதா. நீ ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க சார், எல்லாம் மருத்துவ தட்டி சுற்றியில் தட்டுவான், கிள்ளி பார்ப்பான். உணர்வுக்குதா? இல்லைங்க ரத்த ஓட்டலில் கை கால் ஊந்துற போகுது, உனக்கு பேரலைஸாக வரப்போகுது, உனக்கு பக்கவாய் வரப்போகுது, நொண்டி நொண்டி நடக்க போகிற, ரத்தம் சரியாக ஓடலைன்னா உனக்கு உணர்வு இருக்காது. நெத்திலாம் இப்படி கிள்ளி பார்ப்பான், உணர்வுக்குதா? வெள்ளையா கிள்ளி பார்ப்பான், உணர்வுக்குதா? இல்லை உணர்வில் உனக்கு குஷ்டரோகம் ஸ்டார்ட் ஆகிருக்கு உனக்கு. அல்லேலூயா, ஆமாவா? உணர்வு சென்ஸ் இல்லை உனக்கு. அப்போ வசனத்தை கேட்ட உடனே ஒரு மனுஷன் உணரல, இன்னும் அதே பாவத்தில் வாழ்கிறானா, அவன் வாழ்க்கையில் இருக்கிற வசனத்தை பறவைகள் வந்து பொறுக்கி கொண்டு போனது. 2வது ஒரு பிரச்சனை, இன்னொரு விதை கற்பாறை உள்ள நிலத்திலே விழுகிறது. கற்பாறை பார்த்த வசனத்தை கேட்ட உடனே கிடுகிடு தோத்துறோம். 1 வருஷத்தில் அப்படியே தான் இருக்கும். அந்நிய பாஷை வராது, பாட்டு வராது, கோயிலுக்கு கஷ்டப்பட்டு வரும். ஒரு வாரத்தில் வந்து 1 மணி நேரம் கவனி, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார வைக்கிறது கடினமாக இருக்கும். ஏனென்றால் அது வேறு கொள்ளவில்லை. அவர் மேல் கொலேசியர் சொல் 2வது அதிகாரத்தில் அவர் மேல் வேறு உண்டவர்களாய், அவர் மேல் கட்டு உண்டவர்களாய், அவருக்குள்ளே நடந்து கொண்டு, யார் தெய்வத்தின் மேலே வேறு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர் மேலே கட்டப்பட்டு இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. வேறு கொள்ளாது என்ன பண்ணுவாங்க? அங்கே வசனம் சொல்லுது, உலகத்தின் சிற்றின்ப மயக்கம் கடினம், வசனத்தில் வந்து இடறல், வசனத்தின் நிமித்தம் ஒரு துன்பம் அவங்கள தாங்க முடியாது. அட போடா, என்னடா கோயில் போய் ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அதிசயம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கடினமான வாழ்க்கைக்கு தலை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமே, அந்த வேறால பலன் கொடுக்க முடியவில்லை. விதை எங்கே விதைக்க வழி அருகேவா? கற்பாறை உள்ள இடத்திலே. 3வது நிலம் நல்ல நிலம்தான், பூமி நல்ல பூமிதான், வேறும் ஆழமாய் போனது. ஆனால் மேலே பக்கத்தில் முள்ளு. அந்த செடி வளராதபடிக்கு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஜாலியாக இருக்கணும், படிக்க போனால் ஜாலி, காலேஜ் சேர்த்தா ஜாலி, வேலைக்கு போனால் ஜாலி. ஆமே, அல்லேலூயா. காலேஜ் கூட ஜாலியான காலேஜ் சேருங்க, சப்ஜெக்ட் கூட ஜாலியான சப்ஜெக்ட் சேருங்க, எல்லாம் ஜாலி. ஆனால் நீ மட்டும் எல்லாருக்கும் துக்கமாக இருக்கிய, வேதனையாக இருக்கிய, நீ எல்லாருக்கும் கண்ணீரை வர வைக்கிற, எல்லாருக்கும் அவமானத்தை உண்டாக்குறிய. வசனம் என்ன சொல்லுதுங்க? அது முள்ளுகள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தம்பி நைட் பேரில் வந்தான், ஆண்டவர் அவனுக்காக கையை ஜெயிச்சு ஒரு வார்த்தை சொன்னார், முள்ளுகளுடைய நெருக்கி கொண்டிருக்கிறது, ஜாக்கிரதை. கதறி கதறி அழுத ஜெபித்தான். ஆமாம், இன்னைக்கு அநேகர் வளரல, சிற்றின்ப மயக்கம், உலக ஆசை, இதெல்லாம் அவங்க நெருக்குது. அவங்க வளர விடலை, கனி கொடுக்க விடலை, கத்தருக்கு பயன்பட விடலை. நீ கத்தி எடுத்து முதல்ல முள்ளெல்லாம் வெட்டு, அது வேலையெல்லாம் சரியாக பண்ணு, கர்த்தருடைய ஆஸ்வதிப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் நீ சரி பண்ணாமல் நீ ஜெபம் பண்ணுவோ பாட்டு பாடவோ முடியாது. அங்கே சங்கீதம் 92 சங்கீதம் அங்கே 13ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை ஒரு பாட்டு வரல. சர்ச்சில் குழந்தையிலேருந்து வசனத்தை கேட்குற நாங்களாம் 21 வயசில் ரட்சிக்கப்பட்டோம். பாதி கிறிஸ்தவர்கள், ரட்சிப்பு பாதியில் வந்தது. சின்ன வயசுலேருந்து தொப்புள் வயிற்றில் கருப்பம் தரிக்கும் போது இயேசுன்னு கேட்குற, அல்லேலூயான்னு கேட்குற, வசனத்தை கேட்குற, ரட்சிப்பு இல்லை. உன் இதயம் இன்னும் கடினமாக இருக்கிறது. உன் இதயம் இயேசுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ மனம் திரும்பினா கர்த்தர் உன்னை குணமாக்குவா. மனம் திரும்பினா உன் சீர்கேட்டை குணமாக்குவா. நீ மனம் திரும்பினா உன்னை பரிசுத்தப்படுத்துவா. ஹல்லேலூயா. இந்த வேதத்தின்படியே உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, இந்த வேதத்தின்படியே தண்டனை உண்டு என்பதை மறந்து போகாதே.
வேதம் பாராபட்சம்லாம் பார்க்காது, ஆளுக்கு ஏற்ற மாதிரியும் பார்க்காது, பாவம் உடுகாலெல்லாம் பார்க்காது. எல்லாரையும் நீதியின்படியே அதை நியாயம் செய்யும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சரி பண்ண, நீ பொல்லாதவனும் சோம்பலுமா இல்லாமல் கொத்தி எரு போட்டு வேலி எடுத்து கற்களை பொறுக்கி உன் வசனத்தை நல்ல நிலத்தில் விதைக்க முயற்சி பண்ணுவாய் என்றால் நீ கனி நிறைந்தவனாக வாழ்வாய். பூமிக்குரிய ஆசீர்வாதம் அநேகரை விட்டு நல்ல வேலை, நல்ல வாய்ப்பு, சொத்து, சுகம், காரு, வீடு, பொருள் அவங்களாம் விட்டு போயிடும். ஏன் போச்சுன்னு யாருக்கும் கேட்கவே மாட்டான். தாவீது 1 சாமுவேல்ல அங்கே 30ஆம் அதிகாரத்தில் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். தாவீது இழந்தெல்லாம் திருப்பி கொண்டான். எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் என்னை விட்டு ₹1 போகக்கூடாது, நான் எதையும் இழந்து போகக்கூடாது, கர்த்தாவே கிருபைத்தார். சில அலட்சியமாக இருப்பான், சிலர் அழிப்பவனுக்கு சகோதரன், அழிப்பவனுக்கு தோழன், நஷ்டத்துக்குனே ஒரு சில ஆள் இருப்பான். எங்கே போனாலும் நஷ்டம், எங்கே போனாலும் அவமானம், அவன் சொல்றதெல்லாம் சாபமாக இருக்கும். ஒரு கொத்தனாரை கர்த்தர் காண்பித்தார். அவனை பார்த்து சொன்னார், இவன் எங்கே இருக்கான் நஷ்டம் என்னார். அத்தனை ஒன்று கூப்பிடுறது இல்லையா? அவன் எங்கே போனால் நஷ்டம். ஒரு வேளை 2 முறை செய்வான், ஒரு வேளை திருப்ப திருப்ப செய்வான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்காது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவான். சங்கீதம் 1:3 சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் நீ செஞ்சது வாய்ப்பு இருக்கா பாரு. அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். ஏன் உன்னை விட்டு ஆசீர்வாதம் போகுது? ஆதியாகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தைப்படி, ஆதியாகம புத்தகத்திலே 25ஆம் அதிகாரம் அங்கே 34ஆம் வசனம், நீ யாரா இருக்கிற? ஏன் உன்னை விட்டு ஆசீர்வாதம் போகுது, உன்னை விட்டு கிருபை போகுது? முதல் பார்த்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஏன் வளரல, ஆவிக்குரிய ஆசை ஏன் இழந்தாய் என்று பல காரணங்கள் சொன்னேன். இப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ ஏன் இழக்கிறாய்? இப்ப படி. பயற்றும் கூழையும் கொடுத்தான், போய்விட்டான். இப்படி எல்லாம் சொல்லுங்க. இப்படி ஏசா தன் சேஸ்திர புத்திர பாகத்தை அலட்சியமாக எண்ணினான். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெப வாழ்க்கை, துதி, ஸ்தோத்திரம், சபை கூடுதலை, சில இந்த வாலிப கூடுதலாம் பார்ப்பேன். இந்த வாலிப கூடுதலாம் அலட்சியமா எண்ணுவான். முதல் காரியம், அவனை விட்டு கிருபை போயிடும். இதுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன், அதுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன், அலட்சியம். ஆமே, நீ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இன்னல் படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. உன் வாழ்க்கை சீரம் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய அழைப்பை அலட்சியமாக எண்ணக்கூடாது. வெளிப்படுத்தல 3:20 சொல்லுது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் வரும்போது, கர்த்தர் வார்த்தை வரும்போது, கர்த்தர் உணர்த்தி எச்சரிக்கும் போது அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நான் உள்ளே பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணேன். அந்த வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏசா தனக்கு கொடுத்த கிருபையை, தனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். ஆமாவா? எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை எனக்கு நான் சொல்கிறேன். வறுமை இருக்குது, கடன் இருக்குது, வியாதி இருக்குது. ஏன் காலை எழுந்து 5 மணிக்கு வந்து அந்த செத்தா போயிடுவோம். காலையில் 5 மணிக்கு வந்து, ஆண்டவரே என் கண்ணீரை மாற்ற, என் வறுமையை மாற்ற, வியாதியை மாற்றம் ஜெபித்தால் செத்து போயிடுவோமா? அல்லேலூயா. அலட்சியம், ஊழியத்தை அலட்சியம், ஊழியக்காரரை அலட்சியம், ஜெபத்தை அலட்சியம். உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை நீங்கள் அலட்சியமா எண்ணுவதனாலே வாசம் சொல்லுது, அவன் கண்ணீர் விட்டு கலங்கி அழுதும் அவன் கிடைக்காமல் போனதான். அழுகிறான், தகப்பனே வேற ஆசீர்வாதம் இல்லையா? அவன் கண்ணீர் விட்டு அழுதும் கிடைக்காமல் போனான். நீ அழுவ, புலம்புவ, உனக்கு முன்னாடி ஒருத்தன் வளருவான், உனக்கு முன்னாடி ஒருத்தன் உயர்த்தப்படுவான். நீ கண்ணீர் விட்டு கலங்குற நிலையை நீ தள்ளப்படுவான். ஆமே. நீ சபையும் ஆண்டவரையும் ஊழியத்தையும் ஊழியக்காரனுடைய ஆலயத்தையும் நீ அலட்சியமாக எண்ணினால் ஒரு நாள் நீ அழுவாய். பைபிள் இருக்கா வசனம்? படிங்க. சங்கீதம், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை படித்து பாருங்க. என்ன சொல்லிட்டு பாருங்க. நீதிமொழி படி, ஒரு நாள் படி. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11-12. முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும்
உருவழியும் போது இந்த சரீரமும் மாம்சமும் உருவழியும். யார் பேச்சும் கேட்கல, அகங்காரம், கர்வம், இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன். ஒரு நாள் தெரியும், உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே. என்னதுங்க, அட்வைஸ் பண்ணும்போது, திட்டம் போது, கண்டிக்கும் போது அலட்சியம். ஒன்று சொல்லு, அவர் எப்பயுமே அப்படிதான் பண்ணுவார், எப்பயுமே அப்படிதான் சொல்லுவார். உன் மனம் அலட்சியம் பண்ணுதா, ஒரு நாள் வரும், கொரட்டை போட்டு மூக்கள் இழுப்பார், மூக்கு பிச்சின்னு வரும், வாய் கிழிஞ்சு வரும். அப்போ யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீங்கள் சொல்லு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் ஆண்டவனுடைய எச்சரிக்கும் போது, உணர்த்தும் போது வந்துரு, அப்பவே மனம் திரும்பு. ஆட்டம் காட்டாத, ஆட்டம் காட்டாத. நானும் ஆகடியம் பண்ணுவேன், நானும் ஆகடியம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆவே, தேவனுடைய அழைக்கும் போதே வந்துவிடு, தேவனுடைய எச்சரிக்கும் போதே உணர்வடை, தேவனுடைய உணர்த்தும் போதே தேவபக்தியாய் மாறு. கவனி, என்னாச்சு பாருங்க. அப்புறம், என் போதகர் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியா, எனக்கு உபதேசப்படின செவியை சாய்க்காமலும் போனேனே. இந்த சர்ச்சுக்குள்ளும், சர்ச்சுக்கு வெளியே, சங்கானா வெளியே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் என்னால எல்லாருக்கும் அசிங்கம்தான். ஏன் தெரியுமா, என் மனம் அலட்சியம் பண்ணினது. எனக்கு கடிந்து கொள்ளும்போது, புத்தி சொல்லும் போது, சும்மா இதே அலட்சியம் பண்ணினது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமே, அங்கே ஏசா அலட்சியம் பண்ணினா, அவன் கலங்கி கண்ணீர் விட்டு அழுதாலும் அவன் ஆசீர்வாதத்தை பெறாமல் போனான். தேவ மக்களே, அந்த ஏசா கையிலேருந்து ஆசீர்வாதம் பிடுங்கி இன்னொருத்த கையில் கொடுக்கப்பட்டது. உன்னை விட்டு ஆசீர்வாதம் போக மறந்து போக. ஆமாம், ஒரு தாளந்தையும் பிடுங்கி 10 தாளந்துகளோட கொடுக்க 11ஆய் மாறி போனது. உன்னை விட்டு ஆசீர்வாதம் எது போச்சு யோசித்து பார்த்துருக்கியா? இன்னைக்கு அழுது உட்காந்து புலம்பிருக்கியா? ஏன் ஆண்டவரேன்னு கேட்டிருக்கியா? மனம் மாறுதலை காணாமல் போனியா? நீ தேவ சமூகத்தில் தாழ்த்து. ரெண்டாவது, எப்போ உன்னை விட்டு ஆசீர்வாதம் போகணும்னா, முதல் அலட்சியம், உன் மனசு அலட்சியப்படும் போது. ரெண்டாவது, ஒன்றுமே இருக்காது, பெருமையாக இருப்பான். பார்த்துருக்கலாம், பெருமை. தாவீது ஆடுகளை மேய்த்தவனாக இருந்தான், அவனை ஒரு பெரிய அரசனாய் மாற்றினான், பெரிய அரசனாய் மாற்றினான். செல்லும் இடமெல்லாம் ஜெயம், செல்லும் இடமெல்லாம் வெற்றி, செல்லும் இடமெல்லாம் அவன் வெற்றிக்கூடிய நாட்டினவனாக இருந்தான். திடீர் அவன் மனம் பிசாசினாலே ஏவப்படுகிறது. வசனத்தை படிங்க, 1 நாளாகமம் 21:1 படிங்க. 1 நாளாகமம் 21:1, 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை படிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி, இசை தொகையிடுறதுனா என்றது, எவ்வளோ பேர் சண்டை போடுறதுறான், எவ்வளோ பேர் வீரங்கிறான், எவ்வளோ பேரால் நம்ம பயங்கர, நம்ம என்ன இல்லை, சிலலாம் பிள்ளைங்க பெருமை இருக்கும். என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை பெற்று, பொம்பளை பிள்ளை பெற்றுறேன், என் பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டேன். அது உதவாக்கரையாக இருக்கும், உதவாக்கரையாக இருக்கும். பெருமை, இந்த பெருமை. தாவீதுக்கு பெருமை, என் கீழே சண்டை போடுற ஆம்பளைங்க இருக்கான பெருமை. என்ன ஆச்சு பாருங்க, சாத்தான் தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் யெசோபாத் தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை தொகை பாருங்க. அவ்வளோதான். எவ்வளோ பேர் சண்டை போகிற திறமைசாலி. என்ன யோவாப் சொல்கிறான், அவன் தான் தளபதி சொல்கிறான், ஐயா, இது வரைக்கும் கர்த்தரால் தான் நம்ம வெற்றி பெற்றோம், இது வரைக்கும் கர்த்தரால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ போய் எவ்வளோ பேர் வானாது, கர்த்தருக்கு விரோதமாக இதெல்லாம் செய்யாது. ஏய், நான் ராஜா சொல்கிறேன், போடா. 2 சாமுவேல் 20:4 படிங்க. 20:10 சாரி 2 சாமுவேல் 24:10 படிங்க, டக்குன்னு படிங்க.
இவ்விதமாய் ஜனங்களை தாவீது சொல்ல, ஏய் போய் என்னடா ராஜாவை சொல்ல வார்த்தை போட்டு கவனி, போய் எவ்வளோ பேர் சண்டை போடுறவன், வீரன் தீரமுள்ளவன், அவன் கவுண்டிங் பண்ணுறாங்க. இதை சொல்லும் போதே ஆவியானவர் தாவீதை விட்டு விலகினார். ஆவியானவர் அவனை வெறுமையாக மாற்றினார். அந்த இந்த இந்த காரியம் சொன்ன உடனே தாவீதுடைய இதயம் என்ன படித்தான்? அவனுக்குள்ளே வாதித்தது. ஐயோ ஐயோ பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. சாத்தா உனக்குள்ளே வந்தால் உன் இதயத்தில் சந்தோஷம் இருக்காது, வாதம் இருக்கும், கலக்கம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா. பெருமை பெருமை. நீங்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை படிக்கப்பீர்கள் என்றால் 1, 2, 3, 4 வசனம் படிச்சிங்கன்னா எசேக்கியா ராஜா, கவனி, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருக்கிறான். ஏசியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், 3 நாளில் செத்து போயிடுவேன், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எசேக்கியா அழுகிறான், மிகவும் அழுதான். என் கர்த்தாவே, உனக்கு உண்மையாக உண்மையும் உத்தமாய் வாழ்ந்தேன் நினைத்தருளும். அவன் செபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டு அவன் ஆயுசை கூட்டி கொடுத்தார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். ஆமென். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நல்லாயிட்டு வீட்டுக்கு வந்தால் மக்கள் வந்து விசாரிப்பாங்கல்ல, நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி விசாரிப்பாங்க. சொந்தக்காரோ பந்தக்காரோ வருவாங்க, நண்பர் வருவாங்க. இவன் ராஜா மரண அவஸ்தை இருக்குது, பக்கத்து ஊருக்கெல்லாம் தெரியுது. பாபிலோன் நாட்டிலேருந்து ஒரு அரசன் ஆட்களை அனுப்புகிறான். எசேக்கியாவை விசாரிக்க வருகிறான். எசேக்கியா விசாரித்த உடனே என்ன பண்ண, எசேக்கியா என்ன பண்ணோம், வந்தானா டீ காப்பி கொடுத்து அனுப்பியிருக்கணும். அவன் எத்தனை போய் பெட்ரூமை காட்டுறான், கிச்சனை காட்டுறான், சர்ச்சையை காட்டுறான், கஜானாவை காட்டுறான். எல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்தது. அவன் போயிட்டான். கர்த்தர் எசேக்கியாவோடு பேச, எசேக்கியா உன்னை பார்க்க வந்தானே, அவனுக்கு என்னத்தை காண்பித்தாய்? ஐயா, அவனுக்கு மறைவு ஒன்றுமே இல்லை, நான் எல்லாத்தையும் காண்பித்தேன். ஒரு நாள் வரும், அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவான். சரி, சமயத்தில் நம்ம வீடு, காரு, ஒரு பைக்கு, ஒரு பொருள், ஒரு நகை நட்டு வாங்கிட்டா அவனுடைய பெருமை பீத்திக்கோ. நம்ம போய் காட்டுவோம், வா 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 வீடு கட்டிக்க வந்து பாரு, ஒரு காரு வாங்கிக்கிற வந்து பாரு, ஒரு நகை வாங்கிக்கிற வந்து பாரு. இந்த பீத்தல் தான் அது நம்ம விட்டு போகிறதுக்கு காரணமாயிடும். என்ன தெரியுமா? கர்த்தர் எசேக்கியாவை எச்சரித்தோம், ஒரு நாள் வரும், இந்த வீடு, இந்த சொத்து, இந்த ஆலயம் ஒன்றும் இல்லாதபடி அவன் எல்லாத்தையும் கொள்ளை கொண்டு போவான். தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தானியேல் புத்தகத்திலே நேபுகாத்நேச்சர் சொல்றான், என் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பெரிய பாபிலோன். பெருமை போயிரும், கிருபை போயிரும், நன்மைகள் போயிரும், பெருமை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் பெருமை. முதல் சொன்ன அலட்சியம், 2வது பெருமை. பெருமை உள்ள கர்த்தரே எதிர்த்து நிற்பார். என்னெல்லாம் கொடுத்தாரோ பிடுங்கிடுவார், ஒன்றும் இருக்காது, வெறுமையாக மாறுவேன். பெருமை வந்தால் வெறுமை ஆகிடும். நீங்கள் 2 நாளாகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரொம்ப நல்ல வசனம். நீங்கள் படி, பைபிளை தேடு, எங்க தேடு. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா அங்கே உசியா ராஜாவை குறித்து அங்கே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. படிமா, நீ பலப்படுறியா, அறிவில் பலப்படுறியா, திறமையில் பலப்படுறியா, கிருபையில் பலப்படுறியா, அடக்கி வாசிக்க தெரியணும். ரொம்ப அலப்பறை பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது, ஒரு ஆடக்கூடாது. அவன் பலப்பட்ட பொழுது மேலே சொல்லுது, வெள்ளாமை பிரியனாக இருந்தான், நல்ல விவசாயம் பண்ணான், நதிகளெல்லாம் கட்டினான், ஆறுகளெல்லாம் உண்டாக்கினான், ஏரியெல்லாம் உண்டாக்கினான், அழகாக இராணுவத்தை வகுத்தான். அவன் பலப்பட்டான். சிலருக்கெல்லாம் ரொம்ப பலப்படும் போது இந்த ஃபுல்பீட்டு மேலே ஆசைப்படுவான். இங்கே வந்துடணும், இங்கே வந்து உக்காடணும். உனக்கு அழைப்போம், தகுதி இல்லைன்னா இங்கே நின்னாலே உனக்கு அடி தான் விழும், இங்கே வந்தாலே ஓதை தான் விழும். இங்கே உசியா ராஜா பலப்பட்ட உடனே தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, சில மனம் பெருமையாக, அவனை குறும்ப குதிரா வல்லவே குதிரா. கிருபை என்னடா பண்ண, என்ன பண்ண? நேற்று கூட யூத் மீட்டிங் சொன்னேன், அந்த 5 நாள் சண்டே கிளாஸுக்கு நான் பெரியவன் நீ பெரியவன், 5 நாளுக்கு ஆட்சி பெறல்றீங்க. உங்கள் நிரந்தரமாக ஒரு பதவி கற்று கொடுப்பாராங்க. அதுக்கெல்லாம் ஒரு அபிஷேகம் வேணும், அதெல்லாம் ஒரு பொறுப்பு வேணும், அதெல்லாம் ஒரு கடமை வேணும்.
ஆமே. நம்ம எவ்வளோதான் பலப்பட்டாலும் தாழ்மை 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 உள்ளது தான் கர்த்தர் கிருபை தருகிறார். உன் பிள்ளைகள் அறிவாளியாக இருக்கலாம், திறமைசாலியாக இருக்கலாம், நீ அழகுள்ள மனைவியாக இருக்கலாம், அறிவுள்ள கணவராக இருக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் கர்த்தருக்கு தான் மகிமை செலுத்தணும். கர்த்தரை தான் நீ மகிமைப்படுத்தணும். உசியா ராஜா பலப்பட்ட போது அவன் இருதயம் மேட்டியமாக என்ன பண்ணான் பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணானா, மீறுதல் செய்து தூவப்படத்தை தூக்கினான், மைக்க தூக்கினான், பாட்டா பாடுற பாடுறா பண்றேன் தூவப்படத்தை தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தார். ராஜாவுக்கு எங்க வேலை? சிங்காசனத்து வேலை. ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் ஆசாரியம் கூடத்துல வேலை. அவன் பலப்படும் போது, அறிவும் திறமை வரும்போது, அவன் இருதயம் மேட்டிமையாகி ஊழியக்காரன் நிற்க வேண்டிய இடத்துல அவன் போய் நிற்கிறான். கர்த்தர் அவன் வெண் குஸ்தத்தினாலே அடித்தார். அல்லேலூயா. அதோட ஆலயத்துக்கும் போக முடியல, சபைக்கும் போக முடியல, ராஜா அரண்மனைக்கே போக முடியல. அவன் வீட்டில் வச்சு பூட்டிட்டு அவன் மேன்மை அவன்கிட்ட போனது. அநேகர்கள் அந்த பெருமை மேட்டிமையினால தான் பல கிருபைகளை பல ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறார்கள். ஒருவேளை இழந்து போனியோ சொல்லு, ஆண்டவரே மனத்தாழ்மை எனக்கு தாங்க, நான் ஆண்டவரே கிருபை எழுத உண்மைதான். இதுதான் சிம்சோன் கேட்டான். இந்த ஒரு விஷயம் நினைத்தரலும் என்னை பலப்படுத்தும் செவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை பலப்படுத்தினார். நீ கேட்டுப்பாரு, ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் நினைத்தரலும் என்னை பலப்படுத்தும். நீங்கள் ஆண்டவர் தெரியாது நினச்சிட்டேன் உங்களை, நீங்கள் யாருன்னு தெரியுமா, நீ என்ன பேசுறது தெரியுமா தெரியாதா? மனுஷனுக்கு தெரியாது, உன் அகங்காரம் துணிகிற மனுஷனுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியுங்க. கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகாம உன்னை தாழ்த்து தாழ்த்து தாழ்த்து. கர்த்தர் தாழ்மையுனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். முதல் சொன்னேன் அலட்சியம், ரெண்டாவது சொன்னேன் பெருமை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழப்பதுக்கு என்ன காரணம்னா பொறாமை. சொல்லுங்க, பைபிள் சொல்றது பொறாமை என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நேற்று முன்தினத்தில் ஒரு வீடு அஸ்திபாரம் போட்டாங்க, போய் ஜெபிக்க போகிறது. அந்த பாப்பா வந்து கூப்பிட்டு சொல்லுது, பாஸ்டர் இவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க, இந்த அவங்க பையனை பார்த்து சொல்கிறாங்க, நீ வீடு கட்டுறது எனக்கு பொறாமையாக இருக்கிறது, என் மனசு எரிது, எனக்கு தாங்க முடியல. அப்படி கூட அம்மா இருப்பாங்களா? இருக்கிறாங்களே. புள்ள வீடு கட்டுவது தாயால் தாங்க முடிய மனசு எரிதான். பொறாமை. காயினும் ஆபேலும் தேவ சமூகத்தில் போய் பலி செலுத்துகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். காயினுடைய பலி அங்கீகரிக்கப்படவில்லை. நீ யாருன்னா பாட்டு பாடுறான், ஜெபம் பண்ணுறான், உனக்கு போறாம உன்னை விட்டு கிருபை போயிடும், கிருபை போயிடும். ஒருத்தருக்கு யாரும் நல்ல ஒரு கிருபை கொடுத்தாருன்னா பிரைஸ் லார்ட் தேங்க் காட், போறாமை அதை கெடுக்க போறாமை கிருபை போயிடும். என்ன ஆச்சு தெரியுமா? ஆபேல் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. அவனுடைய எரிச்சல் உள்ளவனாய், பொறாமை உள்ளவனாய், கோபம் உள்ளவனாய் அவன் தம்பியை தனியாக அழைத்து கொண்டு போய் அவனை கொலை செய்கிறான், கொலைக்காரனாய் மாறுகிறான். அந்த ஆசீர்வாதம் பூமி விட்டு துரத்தளிக்கப்படுகிறான். நீங்கள் அநேகர் வாழ்க்கையில் இந்த பொறாமையும் கோபமும், அல்லேலூயா சொல்லலாம். வாயை திறந்தா, தம்பி கவனி, வாயை திறந்தா அம்புட்டும் பொய், பொய்யை தவிர வேறு எதுவே, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானவர். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு பொய் அது ஆசீர்வாதத்துக்கு சாபமாய் மாறுகிறது, ஆசீர்வாதத்துக்கு எதிராக அது குறையிடுகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, அலட்சியம் பண்ண மாட்டேன், பெருமையாக இருக்க மாட்டேன், ஆமே நான் பொறாமை கொள்ள மாட்டேன், கோபம் கொள்ள மாட்டேன், பொய் பேச மாட்டேன். ஏசப்பா உன் கிருபை எனக்குள்ளே தாங்க, எல்லாம் காண முடியுமா? ஏசப்பா